இன்றைய அறிவியல் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற அளவீட்டியல் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் பார்ப்போம். கூடுதலாக புக் பேக் கொஷினையும் பார்த்துடலாங்க. சுருக்கமாக பார்த்து முடிச்சிடலாம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டு ஓரளவுக்கு தான் இருக்கும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிப்படை அளவுகளை கொடுத்துருக்காங்க. வேறு எந்த அளவாலையும் குறிப்பிட முடியாத அளவு தான் அடிப்படை அளவு. எஸ்ஐ அலகு முறையை பொறுத்த வரைக்கும் 7 அடிப்படை அலகு இருக்குங்க. இந்த 7ஐயும் நீங்கள் கண்டிப்பாக தரவாக படிச்சாகணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணுங்கள். இந்த பாடத்தை நீங்கள் படிக்கலாம் பரவாயில்ல, இதை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்கள். நீளத்தின் அலகு மீட்டர், நிறையின் அலகு கிலோகிராம், காலத்தின் அலகு வினாடி, பொருளின் வெப்பநிலை கெல்வின், மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், பொருளின் அளவு மோல், ஒளிச்செறிவின் அளவு கேண்டிலா. குறிப்பாக இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு, இதெல்லாம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ டீப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்தது வழி அலகை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடிப்படை அலகை பெருக்கியோ வகுத்தோ கண்டுபிடிக்கிறது தான் வழி அலகு. வழி அலகுக்கு இங்கே உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பரப்பின் அலகு மீட்டர் ஸ்கொயர், கன அளவின் அலகு மீட்டர் கியூப், வேகத்தின் அலகு மீட்டர் வினாடி -1, மின்னோட்டத்தின் அலகு கூலும், அடர்த்தியின் அலகு கிலோகிராம் மீட்டர் -3. இதெல்லாம் வந்து பேசிக்கான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பரப்பளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பொருளோட மேற்புற பகுதியின் அளவு தான் பரப்பளவு. பரப்பளவை கண்டுபிடிக்கணும்னா அந்த பொருளோட நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குனா கண்டுபிடிச்சிடலாம். பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர்டு. இந்த பரப்பளவை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 கேட்டகரியை பிரிக்கலாங்க. ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளோட பரப்பளவு, ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருளின் பரப்பளவு. ரெண்டையும் கண்டுபிடிக்க வேறு வேறு டைப் இருக்குது. ரெண்டையும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். முதல்ல பார்க்குறது ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளோட பரப்பளவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பொருள் ஒழுங்கான வடிவமாக இருந்ததுன்னா அதற்கு ஃபார்முலாவை வச்சு பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம். சதுரத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கணும்னா பக்கம் இன்ட்டு பக்கம் ஏ ஸ்கொயர்டு. செவ்வகம்னா நீளம் இன்ட்டு அகலம் எல்பி. வட்டத்தின் பரப்பளவுனா அது பை இன்ட்டு ஆரம் ஸ்கொயர்டு, அதாவது பையா ஸ்கொயர்டு. முக்கோணம் அப்படின்னு பார்த்தா பை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் ஆஃப் பிஹெச். இதெல்லாம் யூஸ் பண்ணால் ஒழுங்கான வடிவமாக இருந்தால் அதோடைய பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஒழுங்கற்ற வடிவத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வரைபடத்தாள் முறைன்னு ஒரு முறை இருக்குதுங்க. அந்த முறையை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இங்கே பாருங்களேன், ஒரு பிக்சர் காட்டியிருக்காங்க பாருங்கள். இதுதான் ஒரு இலை இருக்குது. அந்த இலையுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான் இந்த வரைபடத்தாள் முறையை வச்சு வேணால் நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்தது ஒரு பாக்ஸ் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையுமே வந்து பரப்பளவு அப்படின்னு கேட்டால் சதுர மீட்டர் அப்படின்னு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சதுர மீட்டர்னா 1 மீட்டர் சதுர பரப்பளவு கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது 4 பக்கமும் 1 மீட்டர் இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு சதுரம் தான் ஒரு சதுர மீட்டர். சதுர மீட்டரில் தான் நம்ம எல்லாத்தையுமே குறிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பொருளோட பரப்பு சதுர வடிவமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி வேணால் இருக்கலாம். இதை வந்து கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது கன அளவு அல்லது பருமன். கன அளவு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பருமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். கன அளவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அடிப்பரப்பு இன்ட்டு உயரம். அடிப்பரப்பையும் உயரத்தையும் பெருக்குனா கண்டுபிடிக்கலாம். கன அளவின் எஸ்ஐ அலகு கனமீட்டர் அல்லது மீட்டர்ஸ் கியூப். இதை பொறுத்த வரைக்கும் இதையும் நம்ம 2 வகமாக பிரிக்கலாம். ஒன்று ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளின் கனளவு, ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருளின் கனளவு. ஒழுங்கான வடிவமாக இருந்தால் அதுக்கு ஃபார்முலா இருக்குதுங்க. இங்கே ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கனச்சதுரம் அப்படின்னா பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம், அதாவது ஏஸ் கியூப். கனச்செவகம்னா நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் எல்பிஹெச். கோலம் அப்படின்னா 4/3 பை இன்ட்டு ஆர் கியூபு. உருளைன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் ஹச். இப்படி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுனா ஒழுங்கான வடிவமாக இருந்தால் அதோடைய கன அளவை கண்டுபிடிக்கலாம். அதுவே திரவமாக இருந்தால் திரவத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லிட்டரை பயன்படுத்தலாம். லிட்டர் அதாவது அளவிடும் கோலை மூலமாக திரவ பொருளாக இருந்தால் அதோடைய கன அளவை கண்டுபிடிக்கலாம். இங்கே ஒரு பாக்ஸ் கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப முக்கியம். திரவ பொருளை நம்ம லிட்டரில் அளப்போம். அது தவிர்த்து வேறு சில அளவுகளும் பயன்படுத்தப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தா கேலன், அவுன்ஸு, குவாட்டு. ஒரு கேலன் என்பது 3785 மில்லி லிட்டருங்க. ஒரு அவுன்ஸ் என்பது 30 மில்லி லிட்டர். ஒரு குவாட் என்பது 1 லிட்டர். இந்த பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருளின் கன அளவை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு ஒரு தத்துவம் இருக்குதுங்க. என்ன தத்துவம்னு பார்த்தா ஆர்க்கிமிடிஸுடைய மிதத்தல் தத்துவம். அதாவது நம்ம ஒரு பொருளை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போடுறோம்னா அந்த பொருள் எவ்வளோ தண்ணியை வெளியேற்றிச்சோ அந்த தண்ணி அந்த பொருளோட கன அளவுக்கு சமம் அப்படிங்கிறது தான் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். இந்த தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது அடர்த்தியை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பொருளோட அடர்த்தி என்பது ஓரலகு பருமனில் அந்த பொருளில் இருக்கிற நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூப். இதை சிஜிஎஸ் முறையில் கிராம் பை சென்டிமீட்டர்ஸ் கியூப்னு சொல்லுவாங்க. அடுத்தது இங்கே ஒரு பாக்ஸ் கிணறு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் விளக்கெண்ணெயின் அடர்த்தியை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ? 961 கிலோகிராம். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட சேர்த்து பார்ப்போம். இந்த பாக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி தான் கொஷினே வருங்க. இதில் பல்வேறு பொருளோட அடர்த்தியை கொடுத்துருக்காங்க. வாயு நிலை எடுத்துக்கிட்டால் காற்றின் அடர்த்தி 1.2 கிலோகிராம்.
திரவ பொருள் எடுத்துட்டோம்னா மண்ணெண்ணெயின் அடர்த்தி 800 கிலோகிராம், நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம், பாதரசத்தின் அடர்த்தி 13,600 கிலோகிராம். இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒரு ஒரு ஜாடியில் மண்ணெண்ணெய், பாதரசம், நீர் அனைத்தும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இவை எப்படி படியும் அப்படின்னு கேட்பாங்க. பாதரசம் அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால அது அடியில் போகும், அதுக்கு மேலே நீர் வரும், அதுக்கு மேலே மண்ணெண்ணெய் வரும். இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது திண்ம பொருள். திண்ம பொருளை பொறுத்த வரைக்கும் அலுமினியம்னா 2700 கிலோகிராம், இரும்புனா 7800 கிலோகிராம், தாமிரம்னா 8900, வெள்ளினா 10500 கிலோகிராம், தங்கம்னா 19300 கிலோகிராம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விண்வெளியில் இருக்கிற பொருளோட தொலைவு அளக்கும் முறையை கொடுத்துருக்காங்க. பொதுவாக 2 அலகுகளை பயன்படுத்துகிறோம். ஒன்று வானியல் அலகு, இன்னொன்று ஒளியாண்டு. ரெண்டையுமே கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல பார்க்குறது வானியல் அலகு. வானியல் அலகு அப்படின்னா பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. அந்த வட்டப்பாதையே நீள்வட்டமாக இருக்கிறதுனால சில நேரங்களில் பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு கம்மியாக இருக்கும், சில நேரங்களில் அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டையும் எடுத்து சராசரியாக வச்சு சராசரியான பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் வானியல் அலகுன்னு சொல்கிறாங்க. வானியல் அலகை பொறுத்த வரைக்கும் இதை மீட்டர்லேயும் சொல்லுவாங்க, கிலோமீட்டர்லேயும் சொல்லுவாங்க. ரெண்டுமே முக்கியம், ரெண்டையுமே படித்து வச்சுக்கோங்க. கிலோமீட்டரில் சொல்லணும்னா 149.6 பெருக்கல் 10⁻6 கிலோமீட்டர்கள். மீட்டரில் சொல்லணும்னா 1.496 பெருக்கல் 10⁻11 மீட்டர். மீட்டர் அண்ட் கிலோமீட்டர் ரெண்டையும் படிச்சுக்கோங்க, ரெண்டுமே முக்கியம். அடுத்தது ஒளியாண்டு. ஒளியாண்டில் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் எதுன்னு பார்த்தா பிராக்சிமா சென்டாரி. ஒளி ஆண்டு அப்படின்னா வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 3 பெருக்கல் 10⁸8 மீட்டர் பை வினாடி, அதாவது 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் போகுங்க. இப்படி போகிற ஒளி ஒரு ஆண்டில் எவ்வளோ தூரம் போகுதோ அதுதான் ஒளி ஆண்டு. ஒரு ஒளி ஆண்டு அப்படிங்கிறது 9.46 பெருக்கல் 10⁻15 மீட்டர். ஆக்சுவலாக இது மீட்டர், நல்லா கவனிங்க. இப்படி ஒளியாண்டை பேஸ் பண்ணி சொல்லும் பொழுது பிராக்சிமா சென்டாரி நமது சூரிய குடும்பத்திலிருந்து 4.22 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்குங்க. பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து 25,000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்லாம் கொஞ்சம் முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது புக் பேக் கொஸ்டினை பார்ப்போம். முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, பின் வருவனவற்றுள் எது வழி அலகுன்னு கேட்குறாங்க. வழி அலகை பொறுத்த வரைக்கும் எது ஆன்சர்னு பார்த்தா பரப்பளவு, மற்றதெல்லாமே அடிப்படை அலகு தான். அடுத்து இரண்டாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது சரின்னு கேட்குறாங்க. எது சரினா 1 லிட்டர் என்பது 1000 cc. மூன்றாவது கேள்வி, அடர்த்தியின் எசை அலகு கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூப். நாலாவது கேள்வி, சம நிறையுள்ள இரு கோளங்களின் கன அளவின் விகிதம் 2:1 எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதமும் 2:1 தான். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, ஒளி ஆண்டு என்பது எதன் அலகுன்னு கேட்டால் தொலைவின் அலகு. அடுத்தது கோடிட்டிடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பருமனை அளக்க எந்த விதி பயன்படும் அப்படின்னு பார்த்தா ஆர்க்கிமிடிஸுடைய மிதத்தல் விதி தான் பயன்படும். அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்கள். ஒரு கனமீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர்கள். அடுத்து பாதரசத்தின் அடர்த்தி 13,600 கிலோகிராம். ஒரு வானியல் அலகு என்பது மீட்டர்லேயும் சொல்லலாம், கிலோமீட்டர் சொல்லலாம். மீட்டரில் சொல்லணும்னா 1.496 பெருக்கல் 10⁻11 மீட்டர். கிலோமீட்டர் சொல்லணும்னா 149.6 பெருக்கல் 10⁻8 கிலோமீட்டர்கள். ஒரு இலையின் பரப்பளவை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வரைபடத்தாள் முறை மூலமாக கண்டுபிடிக்கலாம். அடுத்தது சரியா தவறா என கூறுக. ஒரு பொருளின் எல்லை அடைத்து கொள்ளும் இடமே அந்த பொருளின் பரப்பளவாகும். கரெக்டு. இரண்டாவது கேள்வி பாருங்கள். திரவங்களின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். கரெக்டு. மூன்றாவது கேள்வி பாருங்கள். நீர் மண்ணெண்ணெயை விட அதிக அடர்த்தி கொண்டது. கரெக்டு. நாலாவது பாயிண்ட் பாருங்கள். இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இரும்பின் அடர்த்தி 7,800, பாதரசத்தின் அடர்த்தி 13,600. ஸோ பாதரசில் இரும்பு போட்டால் மிதக்கும். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, ஓரளவு பருமனில் குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறை கொண்ட பொருளை தான் அதிக அடர்த்தி கொண்ட பொருள்னு சொல்கிறோம் அப்படின்னா தப்பு. அதிக எண்ணிக்கையிலான மூலக்கூறு இருந்தால் தான் பொருள் அடர்த்தியாக இருக்கும். ஸோ தப்பு. அடுத்தது பொறுத்துக. முதல்ல இருக்கிற பொறுத்துக பார்ப்போம். பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர், தொலைவின் அலகு ஒளி ஆண்டு, அடர்த்தியின் அலகு கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூப், கன அளவின் அலகு மீட்டர்ஸ் கியூப், நிறையின் அலகு கிலோகிராம். அடுத்து இரண்டாவது பொறுத்துக பார்ப்போம். பரப்பு அப்படிங்கிறது தளவடிவ பொருள், நீளம் கயிறு, அடர்த்தி அப்படிங்கிறது கிராம் பை சென்டிமீட்டர்ஸ் கியூப், கன அளவு அப்படிங்கிறது அளவிடும் முகவை மூலமாக அளக்கலாம், நிறை என்பது பொருளின் அளவு.